கடகராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு போகிறார். கடந்த சில வாரங்கள் சில மாதங்கள் 9ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலேருந்து விரயஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறது மாத கடைசியில் 29ஆம் தேதியிலேருந்து இந்த 29 வரைக்கும் உங்களுக்கு 3 கிரக சேர்க்கைக்கு செவ்வாய்க்கு சூரியனுக்கு சுக்கிரனுக்கு குரு மற்றும் சனியின் பார்வை. இதனால் உங்களுக்கு என்ன பலன்? கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடரகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, குரு பகவான் கடக ராசியில் வக்கரமாக இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த மாத ஆரம்பத்தில் புதன் துலாம் ராசியில் இருக்கார். சுக்கிரன் சூரியன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார். குருவின் 5ஆம் பார்வையில், வக்ர குருவின் 5ஆம் பார்வையில். அதே சமயம் ராகு கும்பராசியில் இருக்கார். சனி மீன ராசியில் இருக்கார். சனி நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சனிக்கு குரு பார்வை இருக்குது. இது டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு 7ஆம் தேதி அன்னைக்கு. ஆனால் அந்த 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி 5ஆம் தேதியே குரு மிதுன ராசிக்கு போயிட்டார். ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது. ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது. அதே சமயம் சூரியன் டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம், அதாவது தனுர் மாதம் ஆரம்பம். தனுர் மாத பூஜை விடியற்காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம், பெருமாள் கோயிலில் 4000 திவ்ய பிரபந்தம், சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் சுக்கிரன் டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது அந்த தனுசு ராசியில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும். அதே சமயம் 29ஆம் தேதி அன்னைக்கு டிசம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 4 கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது. அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு போகிறார். கடந்த சில வாரங்கள் சில மாதங்களில் பார்த்திங்கன்னா, உடம்புக்கு ஏதாவது சங்கடம் வந்திருக்கும். மனசு சார்ந்த சங்கடங்கள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ராசியில் இருக்கிற குரு விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுடைய வீடு மனை நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மொத்தத்தில் இது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் தரக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் குரு 9ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலேருந்து விரயஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய பண முதலீடுகளில் திடீர் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவும் முதலீடு பண்ணியிருப்பீங்க, இந்த எல்ஐசியில் போட்டு பணம் நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. அதாவது பாதி பணம் கட்டியிருப்பாங்க, அதை கட்டாமல் விட்டுருப்பீங்க. அந்த பணத்தை அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அங்கே போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கேட்டிங்கன்னா அவங்க அதை எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்தாங்க ஒரு 1 லட்ச ரூபா தரேன், 2 லட்ச ரூபா தரேன், நீங்கள் கட்டினால ஒரு 40% போக பேலன்ஸ் தரேன் அப்படிம்பாங்க.
இது ஒரு அதிர்ஷ்ட பணம். இந்த மாதிரி அதிர்ஷ்ட பணம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னால் டிசம்பர் 24லேருந்து டிசம்பர் 27 வரைக்கும், 27 காத்தால வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகுவோடு சேரக்கூடிய சந்திரன். கற்பனையில் பேசுவீங்க. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இந்த ஹாலுசினேஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீங்கள் மனசில் நினைக்கிறது நடக்கிறதா நினச்சி பேசுவீங்க. மனசில் வந்து நான் ரஜினிகாந்த் கூட பேசுகிறேன், ரஜினிகாந்த் கூட நான் மேடையில் உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்டு எப்படி ஒரு கற்பனை இருக்குமோ அந்த கற்பனையை வந்து நீங்கள் வந்து நெஜோன்னு நம்பி பேசுவீங்க. அது உங்களுக்கு வந்து அனாவசிய அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 பேர் இதற்கு இந்த மாதிரி பேசினீங்கன்னா என்ன ஆகும்? உங்களை வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு போவாங்க, கேலி பண்ணிட்டு போவாங்க. என்னையா அது எனக்கு கதை விட்றியா, நேற்றுக்கு தான் நாங்கள் வந்து ரஜினிகாந்தோடைய மீட்டிங் பார்த்தோம், அதில் நீ இல்லையே அப்படிம்பாங்க. இல்லை சார் நான் நின்னேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல நின்றுக்கவே மாட்டீங்க. நீங்கள் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த நாட்களில் கற்பனையில் வரக்கூடிய விஷயத்தை பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் இந்த மாத கடைசி மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துக்கு போயிட்டு, இந்த 5ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற இடமாக இருக்கும். 5ஆம் இடமும் 6ஆம் இடமும். 6ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் தேதி அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா வாங்கின கடனை கூட இந்த கடகராசிக்காரங்க அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ மொத்தத்தில் மருத்துவம், கடன் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய இடமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதியிலேருந்து இந்த 29 வரைக்கும் உங்களுக்கு 3 கிரக சேர்க்கைக்கு செவ்வாய்க்கு, சூரியனுக்கு, சுக்கிரனுக்கு வந்து குரு மற்றும் சனியின் பார்வை. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, 10 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த 10 பேர்த்தில் முக்கியமான சில பேர் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவங்க மேல் படிப்புக்காக, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கும் சரி, இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளுக்கும் சரி, தங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதுக்கு தீர்வையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை வரதுனால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது தங்க நகைகள், ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள், நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் ஒன்றுமே இருக்காது. அந்த பொருள்னால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. மாதத்துக்கு ஒரு நாள் அதை யூஸ் பண்ணால் பெரிய விஷயம். ஆனால் அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி உங்கள் கணவரை நச்சரித்து இல்லை உங்கள் மனைவி கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கி வீட்டில் வச்சு அதை பார்த்து உங்கள் வீட்டுக்குள்ளார ஒரு பொறுமல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான படாடோப செலவுகளும் அதிகமான விரயங்களும் ஏற்படுகின்ற மாதம். குழந்தைகளுக்கான மேல் படிப்பு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கடனை வாங்கியாவது சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நிலமாக வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. ஆனால் வீடாக வாங்கினீங்கன்னா உங்களுடைய வாடகையை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தட் பிகம்ஸ் அன் அசெட், வேல்யூபிள் அசெட். நார்மல் அசெட்டாக இருக்கிறது வேறு, வேல்யூபிள் அசெட்டாக இருக்கிறது வேறு. வேல்யூபிள் அசெட்டாக வரும்பொழுது உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த அசெட்டை வச்சு பண உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். குழந்தை பாக்கியமும் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆல்ரெடி குழந்தை பாக்கியம் இருக்குது, என் குழந்தை வந்து ஒரு 8 வயசு ஆகிடுது அப்படின்னா அது பெண்ணாக இருந்தால் அந்த பெண் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம்
தொழில் ரீதியாக கடன் பெறும் யோகம் ஏற்படும். இந்த கடனை கொண்டு ஏதாவது ஒரு பெரிய மனிதர் உங்களை கடன் உதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அந்த கடன் கொண்டு நீங்கள் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இந்த டீ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டீ காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, தங்க நகை ஆசாரிகளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகனை வழிபடுங்கள். அப்படி வேலூருக்கு போக முடியல அப்படின்னா வயலூர் முருகனையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனையோ வழிபட்டு வாருங்கள். மன நிம்மதி மட்டுமல்லாமல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார் அந்த வள்ளிமலை முருகன். இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்துறது, எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது, கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு, உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை, வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த 1 வருஷம் 6 மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.